அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது மீலாதிலே அல்லாஹ் ரஹ்மான் நம் அத்துணை நபர்களையும் அமர வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மீலாதுடைய பிறை 11வது நாளுடைய பயான் துவங்குவதற்கு முன்னால் குர்ஆன் ஷரீஃபுடைய ஆயத்துக்களை ஓதி இந்த மஜ்லிஸை துவங்குவதற்காக முதலாவது ஜும்ராவை சார்ந்த முஹம்மது அர்ஷத் அத்தாயி அவர்களை அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா அவருடைய குரலாற்றலில் மென்மேலும் பரக்கத் செய்வானாக. அவரை மிகச்சிறந்த காரியாக வல்லோ ரஹ்மான் ஆக்குவானாக. ஆமீன். இவரை தொடர்ந்து முதலாவது ஜும்ராவை சார்ந்த முஹம்மது ஃபயாஸ் அத்தாயி அவர்கள் நம்மவர்களுக்கு முன்னால் நஅத் ஷரீஃபை பாடுவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ஆதியேகந்தூதரே ஜோதியாம் நபிதாவே நானும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். இருள் படிந்த இதயம் யாவும் உங்கள் வரவாய் ஒளிர்ந்ததே. அன்பே அருளே அழகே அமுதே அஹமதியா நபி சலாம். இருள் படிந்த இதயம் யாவும் உங்கள் வரவாய் ஒளிர்ந்ததே. அன்பே அருளே அழகே அமுதே அஹமதியா நபி சலாம். ஆதியேகந்தூதரே ஜோதியாம் நபி தாவே நானும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். பொருள் விரிந்த புண்ணிய வேதம் உங்கள் வளவாய் வளர்ந்ததே. பொங்கும் பொழிவே பூவின் உயிரே பூமான் யா நபி சலாம். பொருள் விரிந்த புண்ணிய வேதம் உங்கள் வரவாய் வளர்ந்ததே. பொங்கும் பொழிவே பூவின் உயிரே பூமான் யா நபி சலாம். ஆதியேகந்தூதரே ஜோதியாம் நபி தாவே நானும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே.
الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله பாவையினமே பாவம் உங்கள் பரவால் தானே நிமிர்ந்தது பரவின் உயிரே கனுவின் திருமே காத்தம் யா நபி சலாம் பாவையினமே பாவம் உங்கள் பரவால் தானே நிமிர்ந்தது பரிவின் உயிரே கனுவின் திருவே காத்தம் யா நபி சலாம் ஆதியேகன் தூதரே ஜோதியாம் நபி தாஹாவே நானும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா அவருடைய குரலாற்றலில் மேலும் பரக்கத் செய்வானாக. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமான அன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் நம் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு இந்த அரங்கத்தினுடைய முக்கிய பகுதியை நம்ம அவர்கள் அடைந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது நம்மவருக்கு முன்னால் இன்றைய நாளுடைய உரையை தருவதற்காக அல் உஸ்தாத் அஹமது ஆஷிக் பாகவி உஸ்தாத் அவர்கள் நம்மவர்களுக்கு மத்தியில் இறுதி நபியின் இறுதி பேருரையும் இறுதி நாட்களும் என்கின்ற அற்புதமான ஒரு தலைப்பில் நம்மவர்களுக்கு முன்னால் பல்வேறு விஷயத்தை உஸ்தாத் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். மாணவராகிய நம்பவர்களும் உஸ்தாது கூறக்கூடிய அத்துணை விஷயத்தையும் நல்ல முறையில் கேட்டு அத்துணை விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் உஸ்தாது மேலே பேசும்போது யாரும் உங்களுடைய சுய தேவைகளை செய்யாமல் உஸ்தாத் எதை கூறுகிறாரோ அந்த அத்துணை விஷயத்தையும் செறிவரையாக செவி தாழ்த்தி கேட்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது உஸ்தாத் அவர்கள் நம்மவர்களுக்கு முன்னால் உரையாற்றுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم وفي الفرقان الحميد: قال أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل إلى آخر الآية. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் அல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய வற்றாத கருணையும் அவனுடைய அன்பும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த புனிதமிகு மீலாது பயான் நிகழ்ச்சியில் வீற்றிருக்கும் நம் அனைவரின் மீதும்
அல்லாஹுடைய அன்பும் அவனுடைய மன்னிப்பும் அவனுடைய அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பான மாணவ செல்வர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் கிருபையால் இந்த புனிதமிகு ரபியுல் அவ்வல் மாதத்தின் தொடர் பயான் நிகழ்ச்சியில் இன்றைய நாள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறுதி நபியின் இறுதி பேருரையும் இறுதி நாட்களும். அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எண்ணற்ற அருள் பாக்கியங்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அல்லாஹுவை விடவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்டிருந்தார். அல்லாஹ்விற்கு அடுத்ததாக சஹாபாக்கள் உண்மையிலேயே அவர்கள் அவருடைய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய வைத்திருந்த அந்த காதலுக்கு ஒரு வரமுறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நேசம் வச்சிருந்தாங்க. தன்னுடைய மனைவி மக்களை விட, தங்களுடைய பெற்றோர்களை விட, தன்னுடைய உயிரை விடையும் என்னது மிக நேசித்தார்கள். ஒரு மனிதனுக்கு அவனுடைய உயிர் என்பது மிக முக்கியம். உயிருக்காக வேண்டி என்ன செய்வான், எதை செய்யவும் துணிவான். உலகம் முழுவதும் ஒருத்தவனுக்கு கையில் இருக்கு. ஒரு மனிதனுக்கு உனக்கு உயிர் வேணுமா, இந்த உலகம் வேணுமா அப்படின்னு கேட்கும்போதும் எதை தேர்ந்தெடுப்பான்? உயிர் தான் தேர்ந்தெடுப்பான். உலகம் உயிர் தான் என்ன செய்ய முடியும், உலகத்துடைய ஞாபகத்தை அனுபவிக்க முடியும். அப்படித்தானே? உலகத்துடைய சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்? உயிர் வேணும். உயிர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, சுகபோகங்களை அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட தன்னுடைய உயிரை விடவும் மிகவும் நேசம் கொண்டவர்கள் சஹாபாக்கள். உண்மையிலேயே அவர்களை போன்று நேசம் வைப்பதற்கும் அவர்களை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்யவும். அதாவது பின்பற்றுதல் என்பது நேசத்தோடு கடந்திருக்கணும். நேசம் இல்லாம செய்யக்கூடிய எந்த செயல்களும் அது நிலையானதில்லை. அப்படித்தானே? மதர்சாலே என்ன சொல்றாங்க, ஒரு சில சட்டங்கள் விதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சட்டதிட்டங்களை நாம் அதை ஏற்றிருக்கணும். அதை நம்ம பிரியப்படணும். பிரியப்பட்ட மட்டும்தான் என்ன செய்ய முடியாது, நம்ம செயலில் கொண்டு வர முடியும். இல்லாட்டி என்ன செய்வோம், ஒரு 2-3 நாள் பின்பற்றுவோம், 3ஆவது நாள் அவ்வளோதான் சரியா போயிடும். சொன்னதுக்காண்டி என்னது 2-3 நாள் என்ன செய்வோம், 3ஆவது ஆயிரும், போயிடும். நேசத்தோடு இருக்க போதுதான் நபி ஸல்லல்லாஹு ஒரு மனிதன் அவனுடைய நேசர் சொல்லக்கூடிய விஷயங்களை என்ன செய்வதற்கு, பின்பற்றுவதற்கு அவன் முழு முயற்சி எடுப்பான். ஆக வெறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றினா போதும், நேசம் தேவையில்லை என்று சொல்வது என்பது அது மிக தவறான விஷயம். நேசம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, ஒரு மனிதன் ஒரு செயலை தொடர்படியாக செய்ய முடியாது. சஹாபாக்கள் நேசத்தோடு என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினாங்க. ஆக நேசம் என்ன செஞ்சிருக்கும், நம்மளுக்கு இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேனே, லைலா மஜ்னூன் கதை எல்லாம் படிச்சிருப்பீங்களா? லைலா மஜ்னூன் கதை என்ன,
லைலா வந்து பார்க்கவே ரொம்ப என்னது இருள் மாதிரி இருக்குமா? லைலா பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்களா? இருள் எப்படி இருட்டா இருக்கு அந்த மாதிரி இருப்பாங்களா அவங்க? மஜ்னூன் என்ன செஞ்சான்? லைலாவை விரும்பினான். இந்த அளவுக்குண்டா நேசம் வைத்திருந்தான். இந்த அளவுக்குண்டா ஒரு தெருவில் போய்கிட்டு இருந்த அந்த நாய்க்குட்டி எடுத்து முத்தம் கொடுக்குறான், முத்தம் பெறான். இப்போ மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நாய்க்குட்டியை எடுத்து முத்தம் பெறையே அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், இந்த பாதையில் தான் என்ன செஞ்சாங்க, என்னுடைய லைலா கடந்து போனாங்க, அதனால் அந்த பாதையில் இந்த நாய் போனதுனால என்ன செய்கிறேன், நான் அதை நான் முத்தம் பெறேன் அப்படின்ட்டு. அப்போ நேசம் இருக்கும்போது என்னது, மனிதன் அவனுடைய செயல்பாடு அதுதான் என்னது, நேசத்தோடு வரக்கூடிய அந்த செயல்பாடுக்கு தான் என்னது மதிப்பு இருக்கு. அதை ஒரு மனிதன் என்ன செய்வான், தொடர்படியாக செய்வான். நேசம் என்பது என்ன செஞ்சிருக்கணும், மிக முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் என்பது. அதற்கப்புறம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் வந்துச்சுன்னா என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா செயல்பாடுகள் என்ன செஞ்சிடும், வந்துடும். அரபியில் கூட ஒரு வாசகம் சொல்லுவாங்க, பிரியம் என்பது ஒருவன் என்ன செய்யணும், குருடாக்கிறோம் செவுடாக்கிறோம். பிரியம் என்பது ஒரு மனுஷன் என்ன செஞ்சிடும், குருடாக்கிறோம் செவுடாக்கிறோம். அப்படின்னா என்னது, ஒருத்தவரை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவன் என்ன தவறு செஞ்சா என்ன செய்ய நம்மளுக்கு அது பெருசா தெரியாது, பெருசா நினைக்க மாட்டோம். அப்படித்தானே, தவறே செஞ்சிருந்தானே அது நம்ம பெருசா கருத மாட்டோம். அது தவறு என்ன செய்ய நம்மளுக்கு தோணாது. ஏன்னா பிரியம் என்பது என்ன செஞ்ச ஒரு மனிதனை குருடாக்கிறோம் செவுடாக்கிறோம். என்ன சொல்லி அவன் தவறா இருக்கிறான்ப்பா, அவன் சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்கிற மாட்டோம். ஏன்னா அவன் மேல நம்ம பிரிய வச்சிருக்கிறோம். புரியுதா? அப்ப நேசம் என்பது என்னது, உள்ளபடியே என்ன இருக்கும், நம்மளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இருக்கணும். அப்பதான் என்ன செய்ய முடியும், செயல்பாட்டில் என்ன செய்ய முடியும், அதை நம்ம கொண்டு வர முடியும். தொடர்ச்சியாக என்ன செஞ்சிருப்பாங்க, நேசத்தை பத்தி நான் பேசியிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்க்கை வரலாறு என்ன செய்திருப்பீங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. சும்மா ஒரு அடிப்படை என்ன செய்யணும், ஒரு மனிதனுக்கு நேசம் என்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேசம் என்பது அது இருந்தாலே என்ன செய்ய முடியாமே, அவனுடைய ஈமானை பரிபூர்ணமாக ஆகும். என்ன, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும், அளவுக்கு அதிகமாக நேசம் வைக்கணும். நம்முடைய உயிரை விடவும் என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மதிக்கணும், அவர்களை நேசம் கொள்ளணும். அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தரணும் இன்ஷா அல்லாஹ். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி பேருரை, அதற்கு முன்பாக சில விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை ஹஜ் செய்வதற்காக இந்த ஹிஜ்ரி 9 ஹஜ் செய்வதற்காக அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூட 300 பேர் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கரை நீங்க தலைமையில இருந்து இவங்களுக்கு என்ன செஞ்சீங்க, ஹஜ்ஜுடைய காரியத்தை செஞ்சு கொடுங்க, காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி செய்யறாங்க, சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, அந்த 300 பேர்த்தையும் கூட்டிட்டு என்ன செய்யுங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜுக்கு போகும்போது தான் அல்லாஹ்ட்ட இருந்து பராஅத் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் பராஅத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் இறங்குது. முஷ்ரிக்கீன்கள், இறை மறுப்பாளர்கள், இணை கற்பிக்கக்கூடியவர்கள், அவங்கள்ட்ட நீங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை என்ன செஞ்சிருங்க, நீங்க முறிச்சிருங்க. ஏன்னா அவங்க உங்களுடைய ஒப்பந்தத்துக்கு தகுந்தவங்க இல்லை. உங்களுடைய ஒப்பந்தத்துக்கு நீங்க செஞ்ச ஒப்பந்தத்துக்கு எல்லாமே அவங்க மாறு செய்யறாங்க. எனவே என்ன செய்யறாங்க, அவங்களுடைய ஒப்பந்தங்களை நீங்க என்ன செஞ்சிருங்க, உடைச்சிருங்க. இனிமேல் இருந்து என்னது, உங்களுடைய ஒப்பந்தங்கள் என்ன செய்யப்படாது, செல்லுபடியாகான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இறங்குது. இந்த செய்தியை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு பகுதியில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு வந்து, என்னுடைய சார்பாக நீங்கள் போய் என்ன செய்யுங்க, மக்காவுக்கு போயிருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட, மக்காவாசிகள்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த விஷயத்தை போய் சொல்லுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது அலி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. போய் அரஃபாவுடைய தினத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சந்திக்கிறாங்க. சந்திச்சு கேட்குறாங்க, என்ன செய்தி அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேட்கும்போது
அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, இப்படி என்ன செஞ்சிருக்கு, அத்தியாயம் இறங்கி இருக்கு அப்படின்னு இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களின் சார்பாக இந்த மக்களுக்கு சொல்ல சொன்னாங்க. இவங்களுடைய ஒப்பந்தங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது, உடைக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா ஒப்பந்தங்கள் என்ன செஞ்சுட்டான், உடைக்க சொல்லிட்டான் என்பதாக அந்த பராஅத்து மினல்லாஹி வ ரசூலிஹி என்ற அத்தியாயத்தை ஓதி காண்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வசனங்கள் ஓதப்படுது. யாரு ஒப்பந்தத்தை மீறினார்களோ அவருடைய ஒப்பந்தங்களை நீங்க என்ன செஞ்சிருங்க, நீங்க உடைச்சிருங்க. அல்லாஹ் தஆலா அவருடைய ஒப்பந்தங்கள் இருந்து என்ன செஞ்சுட்டான், நீங்கி விட்டான். அதே போன்று யாரு ஒப்பந்தம் செய்து ஒப்பந்தத்துக்கு மாறு செய்யவில்லையோ அவருடைய ஒப்பந்தம் அந்த கால அளவு, எந்த கால அளவு வரை அவர்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதோ அந்த கால அளவு வரை அவருடைய ஒப்பந்தங்கள் என்ன செய்யப்படும், இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது விஷயம் சொல்றாங்க. இனிமேல இருந்து என்ன செய்யக்கூடாது, இந்த மக்காவினுடைய பகுதியில் ஹரமுடைய மக்காவில் என்ன செய்யக்கூடாது, எந்த முஷ்ரிக்கீன்களும் எந்த இணை வைக்கக்கூடியவர்களும் எந்த யகூதிகளும் யூதர்களும் என்ன செய்யக்கூடாது, நசாராக்கள் இங்கே இருக்கக்கூடாது. அவன் என்ன செஞ்சிடணும், இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும். அடுத்த விஷயம் சொல்றாங்க, இனிமேல் இந்த பைத்துல்லாவை யாரும் என்ன செய்யக்கூடாது, நிர்வாணமாக என்ன செய்யக்கூடாது, ஹஜ்ஜு செய்யக்கூடாது, தவாஃப் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. யாருக்கு, மக்காவாசிகளுக்கு. ஒரு ஆடையை போட்டு நம்ம என்ன செய்யணும், பாவம் செய்கிறோம். அந்த பாவம் செய்த ஆடையோட என்ன செய்கிறது, அல்லாஹ்வுடைய அந்த காபத்துல்லாவை வலம் வருவது என்பது அதை அவங்க தவறாக நினைச்சாங்க. அது என்னது, அது ரொம்ப மிகப்பெரிய குற்றமாக நினைச்சாங்க. எனவே என்ன செய்வாங்க, ட்ரெஸ் இல்லாமல் என்ன செய்வாங்க, தவாஃப் செய்வாங்க. எனவே இது என்னது, அது காபாவுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் இல்லை. எனவே என்ன செய்யக்கூடாது, இனிமேல யாரும் அங்க நிர்வாணமாக என்ன செய்யக்கூடாது, தவாஃப் செய்யக்கூடாது என்று என்ன செய்யறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த விஷயங்களை மக்காவாசிகளுக்கு சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டாங்க. ஹஜ்ஜை முடிச்சுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க திருப்பி மதீனாவுக்கு வராங்க. வரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய இறுதி கட்டத்தினுடைய அடையாளங்கள் அவங்களுக்கு தென்படுது. இறுதி கட்டத்துடைய நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு அப்பப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதனுடைய அடையாளங்கள் தென்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்கள யமனுக்கு அனுப்பும்போது சொல்லுவாங்க, யா முஆதே, இதுதான் நம்முடைய கடைசி சந்திப்பு. இதற்கு பின்னால் நீங்கள் வரும்பொழுது நீங்கள் என்னுடைய மக்பரா, என்னுடைய மன்னரையத்தான் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்கள யமனுக்கு அனுப்பும்போது சொல்லுவாங்க. இதை கேட்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க தேம்பி அழுகுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பிரிவை யாருனாலும் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க அவ்வளவு அழுகிறாங்க. அந்த அழுகையோடு சில உபதேசங்களையும் செய்து என்ன செய்யறாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்கள அனுப்புறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தீனை, இந்த மார்க்கத்தை சம்பூர்ணப்படுத்தி விட்டார்கள் என்ற செய்தியை என்ன செய்யணும், மக்கள்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட என்ன செய்யணும், ஒரு ஒப்பந்தத்தை வாங்கணும். நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன், தீனை, இந்த மார்க்கத்தை முழுமையாக எத்தி வைத்து விட்டேன் என்பதற்குரிய ஒரு சான்றிதழை மக்கள்கிட்ட இருந்து வாங்கணும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். எனவே ஹஜ்ஜுக்கு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, புறப்படுறாங்க. ஹஜ்ஜுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிப்பு செய்யறாங்க. கிட்டத்தட்ட அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய, அரபு தீபகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, பல பகுதியில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்வதற்கு வராங்க. கிட்டத்தட்ட மொத்தம் 3 அறிவிப்பு செய்யப்படுது. 3 விதமாக அவங்களுடைய எண்ணிக்கையை பற்றி ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் 90,000 பேர் இருந்தாங்க. வழியில போகக்கூடிய வழியில இருக்கிற முஸ்லீம்களை என்ன செய்வாங்களா, ஹஜ்ஜுக்காக வேண்டி செஞ்சுக்கிடுவாங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்துக்கிட்டாங்க. போக போக ஏன்னா அரபு முழுவதும் என்ன இது முஸ்லீமாக ஆயிடுச்சு. இஸ்லாம் ஃபுல்லாக பரவிடுச்சு அரபு தீபகத்தை முழுவதும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போகிற செய்தி எல்லா இடத்துக்கும் பரவுது. வழியில
போகிற பாதையில் எல்லாம் முஸ்லீம் என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜுக்காக என்ன செய்யறாங்க, கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 90,000 பேர் அல்லது 1,24,000 அல்லது 1,44,000 பேர் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு ஹிஜ்ரி 10 என்ன செய்யறாங்க, ஹஜ் செய்யறாங்க. மிகப்பெரிய படையோடு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜுக்காக வெளியே என்ன செய்யறாங்க, கிளம்புறாங்க. அவங்களுடைய வீட்டிலிருந்து மதீனாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துல்காதா 25 என்ன செய்யறாங்க, சனிக்கிழமை என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜுக்காக வேண்டியவங்க கிளம்பலான்னு புறப்படுறாங்க. புறப்படுறதுக்கு முன்னாடி தாங்கள் குளித்து விட்டு தங்களுடைய கீழாடையான வேட்டியை அணிஞ்சிட்டு மேலே ஒரு போர்வையை போத்திக்கிறாங்க. போத்திக்கிட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வேகமாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எண்ணெயை வைத்து இந்த தலையை சீவி விடுறாங்க. தலையை சீவிட்டு தங்களுடைய கைகள்லாயே என்ன செய்கிறாங்க, அத்தரை தடவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு முழுவதும் தேய்ச்சி விடுறாங்க. அதே போன்ற அத்தரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில என்ன செய்யறாங்க, தேய்ச்சி விடுறாங்க. தேய்ச்சி விடும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேர்வாங்க தான் எடுத்து சீவி இருப்பாங்க. அந்த பகுதியை அப்படியே ஒளியில திலங்குற மாதிரி இருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அத்தரை தேய்ச்ச உடனே. இதை ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், அத்தரை அவங்களுடைய தலைகளையும் தேய்ச்சி விட்டேன். அப்படி தேய்க்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாங்க அப்படின்னு சரியாக தெரிஞ்சிச்சு, அது ஒளி மிகுற மாதிரி இருந்துச்சு, நான் அதை பார்த்தேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. ஆக ஹஜ்ஜுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிளம்புறாங்க. கிளம்பி ஒரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தங்குறாங்க. தங்கி என்ன செய்யறாங்க, லுஹர் என்ன செய்யறாங்க, தொழுதுட்டாங்க. லுஹரை தொழுது விட்டு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புறப்படுறாங்க. தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு அசர் தொழுகைக்கு முன்பாக என்ன செய்யறாங்க, துல் ஹுலைஃபா என்ற ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைகிறாங்க. அசருக்கு போய் என்ன செய்யறாங்க, அசர்ல தங்களுடைய அசர் தொழுகையை தொழுது விட்டு அன்றைய இரவு முழுவதும் என்ன செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துல் ஹுலைஃபால என்ன செஞ்சிடறாங்க, தங்கிடுறாங்க. தங்கி முடிச்சு சுபுஹ் ஆன உடனே, சுபுஹுடைய நேரம் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகையை வைத்து விட்டு சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்ய போறோம் என்பதை நியத்து வச்சு கொள்ளுங்க. அதாவது ஹஜ்ஜை கிரான் செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹஜ்ஜை கிரான் நம்ம படிச்சிருக்கோம், ஹஜ்ஜை கிரான், ஹஜ்ஜை தமத்து அதெல்லாம் படிச்சிருக்கோம், ஹஜ்ஜை முன்ஃபரீதுன்னு படிச்சிருக்கோம். கிரான்னா என்னது, ஹஜ்ஜையும் உம்ராவையும் என்னது ஒரே இஹ்ராம்ல என்ன செய்யறதுக்கு என்ன செய்வாங்க, ஹஜ்ஜை கிரான் சொல்லுவாங்க. நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஹாஜிகள் என்ன செய்வாங்க, ஹஜ்ஜை தமத்து செய்வாங்க. ஹஜ்ஜை தமத்துன்னு என்னது, இங்கிருந்து போகும்போது இஹ்ராமுடைய ஆடையை அடிஞ்சிட்டு போவாங்க. போய் உம்ராவை முடிச்ச உடனே இஹ்ராமை கலைஞ்சிருவாங்க. இஹ்ராம் என்ன செஞ்சிருவாங்க, கலைஞ்சிருவாங்க. அப்புறம் ஹஜ்ஜுடைய நாட்கள் வரும்போது என்ன செய்வாங்க, திருப்பி என்ன செய்வாங்க, இஹ்ராமுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, ஹஜ்ஜுக்காக வேண்டி செய்வாங்க, இஹ்ராம் அணிவாங்க. புரியுதா? அப்ப உம்ரா முடிச்சதுக்கு பின்னாடி, இஹ்ராமை கலைஞ்சதுக்கு முன்னாடி நார்மலாக மனிதர் எந்தெந்த விஷயங்கள் செய்வானோ அதை செஞ்சுக்கலாம். அதாவது ஹஜ்ஜில் சில காரியங்கள் தடுக்கப்பட்டிருக்குல்ல, தைக்கப்பட்ட ஆடை போடக்கூடாது, தலையை மறைக்கக்கூடாது, அத்தர் பூசக்கூடாது, நிகங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு நிபந்தனைகள்லாம் இருக்குல்ல. இந்த நிபந்தனைகள் எல்லாம் உம்ரா முடிச்சவங்க செஞ்சிருவாங்க. இது அவங்களுக்கு கூடும். திருப்பி ஹஜ்ஜுக்கு என்னது, இஹ்ராம் அணிவாங்க. இதுக்கு ஹஜ்ஜை தமத்துன்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜை கிரான்னா உம்ராக்காக என்ன செஞ்சு ஒரே இஹ்ராம்ல ஹஜ்ஜை உம்ராவை செய்யறது. அதாவது போய் இங்கிருந்து மக்காவுக்கு போய் உம்ராவை செஞ்சுட்டு இஹ்ராமுடைய ஆடையை களையாமல் ஒரே ட்ரெஸ் போட்டுப்பாங்க இல்லை, அந்த நியத்து ரெண்டையும் என்ன செய்யறேன், சேர்த்து செய்யறேன் அப்படின்னு நியத்து. ஹஜ்ஜுக்கு முறை என்னது, ரெண்டையும் சேர்த்து செய்யறேன் அப்படின்னு நியத்து. அந்த நியத்துல என்ன செய்வாங்க, அந்த அதாவது இஹ்ராமுடைய ஆடையில் இருக்கும்போது எந்த நிபந்தனையோ அந்த நிபந்தனையோடு என்ன செய்வாங்க, ஹஜ்ஜுடைய காரியங்கள் முடிகிற வரை என்ன செய்வாங்க, அதே நிபந்தனையில் என்ன செய்வாங்க, பயணிப்பாங்க. ஆக ஹஜ்ஜையும் என்னது உம்ராவையும் சேர்த்து செய்வதாக நியத்து வச்சுக்கொள்ளுங்க என்பதாக சஹாபாக்கள் சொல்றாங்க. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, ஏனென்றால் நேற்று இரவு ஒரு மாணவர் என்னிடத்தை வந்தாங்க. வந்து நீங்க என்ன செய்யுங்க, ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நேற்று இரவு
இந்த புனிதமுக்கு இந்த துல்ஹுலைஃபா என்ற இடத்துல வந்து சொன்னாங்க. எனவே ரெண்டையும் ஒன்றா என்ன செஞ்சுக்கங்க, நியத்து வைத்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் சொல்றாங்க. இதற்கிடையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜில் குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி 100 ஒட்டகங்கள் என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. ஏன்னா ஹஜ்ஜை கிரான் செய்யக்கூடியவங்க என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் வந்து ஒட்டகத்தை என்ன செய்வாங்க, அங்கேருந்து என்ன செய்வாங்க, குர்பானி ஒட்டகத்தை ஊர்லேருந்து வரும்போதே கொண்டு வந்துடுவாங்க. ஊர்லேருந்து வரும்போது என்ன செஞ்சிருவாங்க, கொண்டு வரக்கூடிய பழக்கங்கள் அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ போய் என்ன செய்யற வாங்கி அறுத்துக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, வரும்போதே குர்பானுடைய அந்த பிராணி என்ன செஞ்சிருவாங்க, வரும்போதே கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி கூட்டிகிட்டு வரவங்களும் என்ன செய்யணும், ஹஜ்ஜை கிரான் தான் செய்யணும். யார் வந்து என்னது அந்த குர்பானுடைய அந்த பிராணியை வீட்டில் ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க என்ன செய்யணும், ஹஜ்ஜை கிரான் தான் செய்யணும். என்ன செய்யக்கூடாது, ஹஜ்ஜை தமுத்து என்ன செய்யக்கூடாது. அதாவது ஒரே இஹ்ராம்ல என்ன செய்யணும், ஹஜ்ஜு செய்யணும். இது நிபந்தனை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, 100 ஒட்டகங்களை என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. இது குர்பானியுடைய ஆடு என்பதற்காக வேண்டிய அதுக்கு என்ன செய்ய அடையாளம் போடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, அதனுடைய முதுகுல என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க, அதை எழுதி வைப்பாங்க. இல்லாட்டி என்ன செய்வாங்க, மாலை மாதிரி என்ன செஞ்சுக்குவாங்க, போட்டு விட்டுருவாங்க. இது வழக்கம். இது ஹஜ்ஜுடைய பிராணி என்பதை காட்டுவதற்காக வேண்டி. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜுடைய அந்த காரியங்களை செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, துல்ஹுலைஃபால லுஹர அஸர தொழுதுட்டு என்ன செய்யறாங்க, துல்ஹுலைஃபால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிளம்புறாங்க. அஸர் 2 ரக்காத் தொழுதுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. வந்து மக்காவுக்கு அருகில ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க, தங்குறாங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரும்போது அன்று பிறை துல்ஹஜ் 4 கிட்டத்தட்ட 8 நாள் பயணத்தில் என்ன செஞ்சாங்க, மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்து அங்கேருந்து என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக போய் உம்ராவுடைய காரியங்களை செய்கிறாங்க. உம்ராவுடைய காரியத்தை செஞ்சுட்டு அதே இஹ்ராமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஹஜ்ஜுடைய காலம் வருது. அப்படி அங்கிருந்து என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க, திருப்பி மினாவுக்கு போறாங்க. ஹஜ்ஜுடைய காரியங்களை செய்வதற்காக வேண்டி பிறை 8 என்ன செய்யறாங்க, மினாவுக்கு போறாங்க. மினாவுக்கு போய் அங்க லுஹர்ல இருந்து அஸர் வரைய 5 வக்துகளை என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகிறாங்க. தொழுகிறதுக்கு பின்னாடி ஃபஜர் தொழுக வச்சுட்டு சூரியன் உதித்ததற்கு பின்னாடி அங்கிருந்து முஸ்தலிஃபாவுக்கு போறாங்க. முஸ்தலிஃபாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அங்கே ஒரு ஹஜூன் என்ற பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யப்படுது, ஒரு டென்ட் அமைக்கப்படுது. அங்கே அரஃபால தங்குறது என்னது, ஃபர்லு. ஹஜ்ஜுடைய கடமைகளில் என்னது ஒன்று என்னது, அரஃபால தங்குறது. அரஃபால தங்கினா என்ன செய்யக்கூடாது, அரஃபால தங்கினா ஹஜ்ஜே கூடாது. எனவே என்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜூன் இந்த பகுதியில் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு டென்ட் அடிக்கப்படுது. அங்கே அவங்க தங்குறாங்க. சூரியன் உச்சி சாய்ந்ததுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள்கிட்ட வர்றாங்க. அவங்களுடைய கசுவா என்ற அந்த ஒட்டகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு குண்டின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அங்கே தான் என்ன செய்யறாங்க, தங்களுடைய இறுதி பேருடைய என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவதாக சொன்னது, முஃமின்களுடைய மானமும் அவருடைய உயிரும் அவருடைய பொருளாதாரமும் அது உங்களுக்கு ஹராம். அதாவது அவர்களை அவருடைய உயிரையும் அவருடைய மானங்களையும் அவருடைய பொருளாதாரத்தையும் அநியாயமான முறையில் செய்வது, அதை வாங்குவது உங்களுக்கு ஹராம். எப்படி இந்த நாளுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கோ, இந்த மாதத்திற்கு எவ்வளவு சிறப்பு இருக்கோ, இந்த இடத்திற்கு எவ்வளவு சிறப்பு இருக்கோ, அதை போன்று முஃமினுடைய மானத்தையும் அவருடைய பொருளாதாரங்களும் அவருடைய உயிர்களும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். எனவே அதை என்ன செய்யக்கூடாது, யாருமே என்ன செய்யக்கூடாது, அந்த மூன்றுலையும் கை வச்சிடக்கூடாது. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொதுவாக மனிதன் என்ன செய்வான், அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை தொடுறதுல யோசிப்பான், உயிரை தொடுறதுல என்ன செய்வான், யோசிப்பான். ஆனா மனிதனுடைய மான மரியாதை என்ன செய்ய மாட்டான், சீக்கிரம் என்ன செஞ்சிருவான், கை வச்சிருவான். அப்படி என்ன செய்யறது, டக்குன்னு என்ன செஞ்சிருவோம், ஒருத்தவங்களை பத்தி என்ன செஞ்சிடறது, புற பேசிடுறது. அவங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அதை என்ன செஞ்சிடறது, அதை மக்களுக்கு என்ன செஞ்சிருது, அதை பரப்பிடுறது. இதை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இப்போ
ஒரு மனிதனுடைய மான மரியாதை என்பது அது காக்கப்பட வேண்டும். அது எந்த சூழ்நிலையும் என்ன செய்யக்கூடாது, அதை தகர்க்கிற மாதிரி எந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன முதல் வார்த்தை, முஸ்லிமுடைய முஃமினுடைய அவருடைய மானமும் அவருடைய உயிர்களும் அவருடைய பொருளாதாரமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்றாங்க. சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, ஒரு மனிதர் தவறு செய்து விட்டால் அந்த தவறுக்குரிய தண்டனை அந்த மனிதருக்கு தான் கொடுக்கணும். அவர் செஞ்சதுனால அந்த தண்டனை என்ன செய்யக்கூடாது, அவருடைய குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு தந்தை தவறு செய்து விட்டால் அதற்குரிய தண்டனையை மகனுக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு மகன் தவறு செய்து விட்டால் அந்த அதற்குரிய தண்டனை அவருடைய தந்தைக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்படிலாம் பழக்கம் இருந்துச்சு. மகன் ஏதாச்சும் தவறு செஞ்சுட்டான், குடும்பத்தில் யாராச்சும் தவறு செஞ்சுட்டானா குடும்பத்தை ஃபுல்லாக என்ன செஞ்சிருவாங்க, அழிச்சிருவாங்க. குடும்பத்தில் என்ன செஞ்சிருவாங்க, கொலை செஞ்சிருவாங்க. இப்படிலாம் என்ன செஞ்சுட்டு மக்கள்கிட்ட பழக்கம் இருந்துச்சு. எனவே ஒருவர் தவறு செய்யும் போது அந்த தவறுக்குரிய தண்டனை யாருக்கு தான் கொடுக்கணும், தவறிழைத்தவருக்கு தான் என்ன செய்யணும், கொடுக்கணுமே தவிர அவருடைய குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஜாஹிலியா காலத்தில் வாங்கப்பட்ட வட்டிகள் எல்லாம் இப்பொழுது என்ன செய்யப்படுது, அது தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஜாஹிலியா அறியாமை காலத்தில் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, வட்டிக்கு என்ன செஞ்சிருப்பீங்க, கொடுத்துருப்பீங்க. அதுக்குள்ள என்ன செய்ய நான் இன்றைய தான் என்ன செய்ய நான் தள்ளுபடி செய்கிறேன். முதலாவதாக என்னுடைய குடும்பத்திலிருந்து என்ன செய்கிறேன், நான் அதை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க வாங்கிய அந்த அவர்கள் மற்றவர்களுக்கு வட்டிக்காக என்ன செஞ்சிருக்காங்க, சில பொருட்களை கொடுத்துருக்காங்க. அதற்குரிய வட்டி என்ன செய்யப்படாது, இனிமேல் அவருக்கு கொடுக்கப்படாது. அதை அசலம் மட்டும் என்ன செஞ்சா போதும், கொடுத்தா போதும். எனவே இன்றிலிருந்து என்னது வட்டி என்ன செய்யப்படுது, அது தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதே போன்று அறியாமை காலத்தில் நடந்த கொலைக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, இப்பொழுது யாரும் என்ன செய்யக்கூடாது, தண்டனை வாங்கப்படாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, வரிசையா சொல்றாங்க. அதுல முதலாவதாக என்னுடைய குடும்பத்திலிருந்து என்ன செய்யறேன், நான் தள்ளுபடி செய்கிறேன். அதாவது ரபியத் பின் ஹாரிஸ் என்பவரை என்ன செய்யப்பட்டு, என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ரபியத் பின் ஹாரிஸ் என்ன செய்யப்பட்டது, கொலை செய்யப்பட்டது. எனவே அவரை கொலை அறியாமை காலத்தில் கொலை செய்யப்பட்டது. அந்த கொலைக்கு என்னது இப்பொழுது என்ன செய்யப்படாது, அதுக்கு கிசாஸ் வாங்கப்படாது. கிசாஸ்னா என்னது, தண்டம் கட்டுறது. கிசாஸ்னா என்னது, 100 ஒட்டகை கொடுக்கணும். ஒரு மனிதன் என்ன செய்தான், ஒரு மனிதனை கொலை செய்து விட்டால் அந்த மனிதன் என்ன செய்வதற்கு, கொலை செய்தவருக்கு என்னது, அந்த கொலை செய்யப்பட்ட குடும்பத்தால இருந்து என்ன செஞ்சுக்கலாம், கொலை செய்வதற்கு இவருக்கு அனுமதி இருக்கு. அப்படி கொலை செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு அதுக்கு பதில் என்ன செய்யணும், கிசாஸ் கொடுக்கணும். அதாவது 100 ஒட்டகம் என்ன செய்யணும், அது கொலை செய்யப்பட்ட அந்த நபருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். இது இஸ்லாத்துடைய சட்டம். எனவே அந்த கொலையை நான் என்ன செஞ்சிடறேன், என்னுடைய குடும்பத்திலிருந்து என்ன செய்யணும், அதை நான் மன்னிச்சிடறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வராங்க. அதே போன்று எனக்கு பின்னால் எந்த நபியும் இல்லை, உங்களுக்கு பின்னால் எந்த சமுதாயம் என்ன செய்ய போறதில்ல, வரப்போறதில்லை. நான் தான் என்ன இறுதி நபி. எனக்கு பின்னால் எந்த நபி என்ன செய்ய போறதில்ல, வரப்போறதில்லை. ஈசா நபி என்ன செய்வாங்க, வருவாங்க, இறக்குவாங்க. இருந்தாலும் அவங்க என்னது, இந்த உம்மத்தில் ஒரு நபராக என்ன செய்வாங்க, வருவாங்களே தவிர நபி இந்த அந்தஸ்தில் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆக நுபுவத் என்பது என்னையோடு என்ன செஞ்சு நிறுத்தப்பட்டு விட்டது. எனவே யாரு நபின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்களோ, இனி வர்றாங்களோ அவங்கள என்ன செய்யுதுங்க, பொய்யர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் என்ன செய்வாங்க, நுபுவத்தை வாதிடக்கூடிய 40 பொய்யர்கள் என்ன செய்வாங்க, இந்த சமுதாயத்தில் வருவாங்கன்னு. அப்பப்ப என்ன செய்யறாங்க, தங்களை நபி என்று வாதிடக்கூடிய சில பேர் என்ன செய்யறாங்க, அந்தந்த காலகட்டத்தில் என்ன செய்யறாங்க, இருந்தாங்க. அதுல யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. முஸைலத்து கத்தாப் என்று சொல்லக்கூடியவன் என்ன செஞ்சான், தன்னை நபி என்று என்ன செஞ்சான், வாதித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போதே இப்படி என்ன செய்வாங்க, பொய்யர்கள் தன்னை நபி என்று வாதித்து பொய்யர்கள் வருவார்கள். அவர்கள் என்னல்ல, உண்மையான நபி அல்ல, நான் தான் என்னது, இறுதி நபி. எனக்கு முன்னால் நபி வரப்போவது கிடையாது. அதே போன்று நீங்கள் தான் கடைசி சமுதாயம். உங்களுக்கு முன்ன இந்த சமுதாயம் என்ன செய்ய போறதில்ல, வரப்போறதில்ல.
எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை 5 நேரம் என்ன செய்யுங்க, தொழுகுங்க. உங்களுக்கு ஏவப்பட்டுள்ள ஜக்காத் என்ன செய்யுங்க, நீங்கள் கொடுங்க. நோன்பை நோடுங்கள். ஹஜ்ஜு கடமையாக இருந்தாலும் ஹஜ்ஜை என்ன செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க என்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க. அந்த ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய அந்த பேருரையில் என்ன செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது கடைசி வரை என்ன செஞ்சாங்க, கடைசி வார்த்தை என்ன செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வார்த்தை அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்று என்ன செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்டா என்னது தொழுகை இந்த சமுதாயத்தில் என்ன செய்யப்படுது, வீணடிக்கப்படுதில்ல. யாருமே என்ன செய்யறதில்ல, சரிவர தொழுகிறது இல்லை. அப்படித்தானே, சரிவர என்ன செய்யறது இல்லை, தொழுகையை என்ன செய்வதில்லை, தொழுகிறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்துடைய அந்த வார்த்தையை கூட என்னாச்சு, அஸ்ஸலா, தொழுகையை பேணி காத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்கள் மனைவிமாரிகளையும் உங்களுடைய அடிமைகளை என்ன செய்யுங்க, நீங்கள் அவங்கள்ட்ட உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்கள்ட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க என்ற 2 வார்த்தையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் சொன்னாங்க. எனவே தொழுகையை என்ன செய்யணும், மிக பேணுதலாக தொழுகணும். கடைசி மூச்சு இருக்கிற வரை என்ன செய்யறது, தொழுகை கண்டிப்பாக தொழுதே ஆகணும். எனவே என்னது தொழுகையில பேணுதலாக இருக்கணும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் என்ன செய்யப்படும், என்னை பற்றி விசாரிக்கப்படும். அதாவது இவர் என்ன செஞ்சிட்டாரா, உங்களுக்கு மார்க்கத்தை பரிபூர்ணமாக சொல்லி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அது சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. இதுதான் என்னது அந்த ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய மிக முக்கியமான விஷயமே. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் தீனுடைய எல்லா காரியத்தையும் எங்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க, சொல்லி கொடுத்துட்டீங்க, நாங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சோம், உங்கள்கிட்ட இருந்து கற்று கொண்டு விட்டோம் என்பதாக சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய தஸ்பீஹ் விரலை வானத்தை உயர்த்தி சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, யா அல்லாஹ் இதற்கு நீங்களே சாட்சி என்பதாக 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை சம்பூர்ணமாக எடுத்து வைத்து விட்டேன், அதை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஒப்புக்கொண்டார்கள். எனவே என்னது இதற்கு நீயே சாட்சி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து என்ன செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் நிறையா விஷயங்கள் என்ன செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது மிக முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களுக்கு சில விஷயங்களை சொன்னாங்க. பெண்களே நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என்ன செய்யுங்க, நீங்கள் சரிவர செய்யுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, உங்களுடைய கணவர்கள் யாரை வெறுப்பார்களோ அப்படிப்பட்டவரை என்ன செய்யுங்க, நீங்கள் செய்யாதீங்க, நீங்கள் வீட்டில் அனுமதிக்காதீங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் உங்கள் வீட்டுக்கு வருவதை என்ன செய்வாரோ, உங்களுடைய கணவர் வெறுப்பாரோ அப்படிப்பட்டவரை என்ன செய்யக்கூடாது, வீட்டில் அனுமதிக்க கூடாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கணவர் என்ன கட்டளைகிறாரோ என்ன செய்யணும், அதை செய்யணும். அந்நிய ஆணை என்ன செய்யக்கூடாது, யாரையும் வீட்டில் விடக்கூடாது. ஆனால் இப்போ என்ன இல்லை, அப்படி இல்லையே. நம்மளுக்கு என்னது, ஒரு பெண் என்னது திரையின்றி என்னது பார்ப்பதற்கு சில பேர் தான் என்ன செய்யுது, வலியுறுத்தி சொல்லுது. சில பேர் தான் என்னது அந்த பெண்ணுடைய தந்தை, அந்த பெண்ணுடைய சகோதரர்கள், அதே மாதிரி அந்த பெண்ணுடைய சகோதரனுடைய சகோதரர் குழந்தைகள், அதே போன்று அந்த பெண்ணுடைய சகோதரியுடைய ஆண் பிள்ளைகள், அதே மாதிரி கணவன்மார்கள், அதே மாதிரி கணவன்மாருடைய தந்தைகள், இவங்களை முன்னாடி தான் என்ன செய்யலாம், தெரியலாமல் என்ன செய்யணும், இருந்துக்கிறலாம். மிற்றவங்க முன்னாடிலாம் என்ன செய்யக்கூடாது, தெரியலாமல் இருக்கக்கூடாது. உதாரணமாக என்னது, மச்சனே வராரு, மச்சான் வராரு, இவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, திரையில்லாமல் இருக்கக்கூடாது. திரையோட தான் பர்தாவோட தான் இருக்கணும், திரைக்கு அப்பால் தான் அவங்கள்ட்ட பேசணும். ஆனால் என்ன இருக்குது, இப்போ அதெல்லாம் சகஜமாயிருச்சு. மச்சனாக இருக்கட்டும், மச்சானாக இருக்கட்டும், வேறு மனிதர்களாக இருக்கட்டும், சகஜமாக என்ன செய்கிறோம், அவங்கள பார்க்குறோமே, அவங்கள்ட்ட பேசுகிறோமே, கடைக்கு போகிறோம், இல்லாட்டி என்ன செய்கிறோம், வீட்டுக்கு யாராச்சும் வராங்க, என்ன செய்கிறோம், அவங்கள உள்ளே வர வச்சு என்ன செய்கிறப்ப பேசுகிறோமே, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஹராமாக்கப்பட்டுள்ளது. இவர்கள் என்னது திரையின்றி இவர்களை பார்க்கக்கூடாது. ஷரியத்து
எதை சொல்லியிருக்கிறார்? சூரத்துல் நிசா அல்லாஹ் சொல்லுவான். இப்போ நம்ம சொல்லப்பட்ட இந்த நபர்களை தவிர வேறு யார் முன்னாடி என்ன செய்யக்கூடாது? திரையின்றி இருக்கக்கூடாது. ஆனால் சில வீடுகளில் மாமியார் மாதிரி சொல்லுவாங்க, என்னுடைய மருமையை வந்திருக்கிறாரு, அவர் என்ன கவனிக்க மாட்டார். மருமகன் என்ன செய்யணுமா? தன்னுடைய மருமகள் என்ன செய்யணுமா? கவனிக்கணுமா? அவங்களுக்கு என்னது பணிவுரை செய்யணுமா? அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது? அவங்க வரக்கூடாது. ஏதாச்சும் தேவைன்னா என்ன செஞ்சுக்கிறணும்? காரியங்களை திரையத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சு சாப்பாடா வரவங்களுக்கு ஏதாச்சும் விருந்து உபசதி செய்யணுமா? எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அதை கொடுக்கறது யார் இருக்கணும்? மாமியா மாதிரி தான் என்ன செய்யணும்? வந்து கொடுக்கணும். மாமியாவை பார்க்கறதுக்கு மருமகளுக்கு ஜாயிஸு. ஆனால் வந்திருக்கக்கூடிய மருமகளுக்கு என்ன இல்லை? இவங்களை கவனிக்கின்றது என்னது? கட்டாயம் இல்லை, பார்க்கக்கூடாது. ஆனால் என்ன செய்யறது? அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுறது. என் மருமகன் வராரு, அவரை என்ன வாங்கன்னு கூப்பிடுறது இல்லை, அவங்களுக்கு என்ன செய்யறதில்ல, உபசரணம் செய்கிறது இல்லை, அப்படின்னு என்ன செய்யறது? பிரச்சனை வருது. இதெல்லாம் ஹராம். அவங்கள பார்க்கறது என்னது? ஹராம். ஆக எது நம்மளுக்கு அல்ல என்ன செஞ்சிருக்கிறானோ, யாரை திரையின்றி பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறானோ அவங்கள மட்டும்தான் என்ன செய்யணும்? பார்க்கணும். அவங்க அல்லாத எந்த ஆண்கள், அந்நிய ஆண்களை என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. ஆண் பெண் கலப்பு என்பதை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஹராம். எல்லாமே என்னது? திரைக்கு பின்பாகத்தான் இருக்கணுமே தவிர என்னது ஆண் பெண் கலப்பு என்பது என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சூரத்து நிசாலெல்லாம் நம்முடைய முஸ்லீம் பெண்கள் சகோதரிகள் சூரத்து நிசா அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு பெண் எப்படி இருக்கணும், அவ எப்படி நடந்துக்கிறணும், அவன் எப்படி என்ன செய்யணும், எப்படி யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறோன்ற விஷயத்தான் சூரத்து நிசா அல்லாஹ் தெளிவாக சொல்றான். எனவே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை காட்டியிருக்கிறார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லியிருக்கிறார்களோ, அல்லாஹ் எதை சொல்லியிருக்கிறானோ அதை என்ன செய்யணும்? கேட்டு நடக்கணும். எனவே அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி என்ன செய்வது? வருவதை என்ன செஞ்சுக்கிறணும்? நம்ம கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கணும்? அவாய்ட் பண்ணிக்கிறணும். அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது? நிற்கவே கூடாது. எதா இருந்தானது ஏதாச்சும் அவசியமான தேவையா இருக்கா, திரைக்கு பின்னாடி என்ன செய்யணும்? கேட்டுக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது? திரையின்றி என்ன செய்யக்கூடாது? அவங்களை சந்திப்பது கூடாது. அதனால மிகப்பெரிய பிரச்சனை வருது. கணவன் மனைவிக்குள்ள என்ன செய்யும்? குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை வரும். யாராச்சும் என்ன செஞ்சிருப்பாங்க? வந்துட்டு போயிருப்பாங்க, சந்தேகம் வந்துடும் குடும்பத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க? தன்னுடைய மனைவியிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப தூரத்துல இருந்து ஒரு சஹாபி பார்த்துறாங்க. அப்ப சொல்லிடுறாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, இது யாரு? என்னுடைய மனைவி அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாங்க. ஏன்னா என்ன செஞ்சிடக்கூடாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோ ஒரு பொண்ணோட என்ன செஞ்சிருக்காங்க? பேசிட்டு இருக்காங்க. என்ன செஞ்சு என்ன வந்துடும்? ஷைத்தான் போயிடுவான் டக்குண்டு. அப்ப நம்ம அந்நிய ஆண்கள் முன்னாடி என்ன செஞ்சா? அந்நியான வீட்டுக்குள்ள வர வைக்கிறோம். இல்லாட்டி அவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யறது? தெரியலாம பேசுறோம். அவங்கள்ட்ட நம்ம சகஜமா என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பேசிக்கிட்டு இருக்கா என்ன செஞ்சிடும்? ஷைத்தான் என்ன செஞ்சிருவான்? தேவையில்லாத சந்தேகங்களை போட்டுருவான். அது பிரச்சனை உருவாவதற்கு காரணமாயிடும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ்வும் எந்த சட்டத்தை சொல்லியிருக்கிறாங்களோ அந்த சட்டத்தை பின்பற்றி நடக்கிற வரை என்னது? வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் நடக்காது. அது எப்போ உடைக்கப்படுதோ அப்ப எல்லா முசீபத்துகளும் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அல்லாஹ்வுடைய சட்டங்கள் எப்ப பேணப்படலையோ அப்ப என்ன செஞ்சிடும்? எல்லா விதமான பிரச்சனைகள், சண்டைகள், மன அழுத்தங்கள் எல்லாமே என்ன செஞ்சிடும்? வந்துடும். எனவே நாம் பெண்கள் மிக என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பெண் பிள்ளை என்ன செய்யுது? வளர்க்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க? யார்கிட்ட பேசுறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இதெல்லாம் கவனிக்கணும். பெற்றோர் இதை கவனிக்கிறது மிக முக்கியமான விஷயம். நாளைக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லணுமே. அல்லாஹ் சொல்லுவானே, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளைக்கு மறுமையில் என்ன செய்யப்படும்? விசாரிக்கப்படும். பிள்ளைங்க எப்படி வளர்த்தாங்க, அவங்க நீங்க எப்படி வளர்த்தீங்க, அவங்க இந்தந்த காரியங்கள்லாம் செய்யும் போது என்ன ஏன் நீங்க பொறுப்போக்காக இருந்தீங்க, அவங்க நீங்க கண்டிக்கலையா அப்படின்னு என்ன செய்வான்? அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேட்பான். அது கண்டிப்பா என்ன செய்யணும்? பதில் சொல்லி ஆகணும். எனவே நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, எப்படி இருக்கிறாங்க, அவங்க செயல்பாடு எப்படி இருக்கு, அவங்க ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு ஒரு தாய்க்கு என்ன செய்யும்? நல்ல முறையில தெரியும். பிள்ளைகளை பத்தி, பெண் பிள்ளைகளை பத்தி என்னது, நம்முடைய குழந்தைகளை பத்தி என்ன செய்யும்? அவங்க எப்படி இருக்கிறாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். எனவே அவங்களுடைய ஆக்டிவிட்டியில் சேஞ்ச் வரும்போது, மாற்றம் ஏற்படுவது, அவங்க என்ன செய்யறது?
கூப்பிட்டு அதை செய்வது பெற்றோருடைய கடமை. அப்படி இல்லைன்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு இழிவை கொண்டு வந்து சேர்த்துரும். நம்முடைய பகுதியிலே நிறைய தவறுகள் நடப்பதா பேச்சுகள் அப்பப்ப என்ன செய்யுது, அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. தவறான ஒரு செயல்பாடுகள் என்ன செய்யுது, இங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு. அப்ப என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் உருவாக்குறதுக்கு காரணம் என்னது, அந்நிய ஆண்களோடு என்ன செய்வது, பேசுவது, சகஜமா என்ன செய்வது, பேசுவது. எப்ப அந்நிய ஆண்டு தேவையில்லாம என்ன செய்யணுமோ பேச உரையாட ஆரம்பிக்கிறோமோ அப்ப என்ன செஞ்சிருவோம், ஷைத்தான் தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை என்ன செஞ்சான் சொன்னபோது சொன்னான், முஃமின்களை பார்த்து நீங்க அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னு சொன்னா ஏதேனும் உங்க தேவை இருந்துச்சுன்னா செஞ்சுக்குங்க. திரைக்கு பின்னாடி இருந்து என்ன செய்யணும், கேட்கணும். தேவை அவசியமாக இருக்கு, ஏதாச்சும் ஒரு மார்க்க சட்டம் கேட்கணும் அப்படின்னா தேவை அவசியமான முக்கியமான ஒன்று அப்படின்னா திரைக்கு பின்னாடி இருந்தா கேட்கணும். திரையின்றி என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது என்று அல்லாஹ் என்ன செஞ்சான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு என்ன செஞ்சான், அல்லாஹ் சொன்னான், முஃமின்களுக்கு அல்லாஹ் சொன்னான். ஆக பர்தா என்பது மிக முக்கியமான ஒன்று. எப்ப பர்தாவுடைய முறை என்ன செய்யப்படலையோ, பேணப்படலையோ, அப்ப என்ன செஞ்சிடும், எல்லா விதமான குழப்பங்களும் வந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் உடைய செயல்பாடுகள் என்ன செஞ்சுக்கோங்க, சரி செஞ்சு கொள்ளுங்க. என்னாலும் என்ன செய்யணும், ஒரு நாள் ரப்ப என்ன செஞ்சணும், சந்திச்சுதான் ஆகணும். அப்ப எல்லாம் என்ன செய்வான், நம்முடைய செயல்பாடுகளை பத்தி கேள்வி கேட்பான். எனவே அந்த நாளை என்ன செஞ்சுக்க, நீங்க பயந்து கொள்ளுங்கள் என்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய பேருரையில சொல்றாங்க. ஆக என்ன செய்யணும், மிக கவனமாக இருக்கணும். பெண்கள் இந்த காலத்துல அதிகமான ஃபித்னாக்கள் இந்த உலகத்துல குழப்பங்கள் ஏற்படுது. எனவே அதிலிருந்து என்ன செய்யணும், நம்மள தவிர்த்து கொள்ளணும். முடிந்த அளவுக்கு என்ன செஞ்சுக்கணும், தவிர்த்து கொள்ளணும். எது பிரச்சனையை உருவாக்குமோ அந்த காரியங்களை என்ன செய்யுது, தவிர்த்து கொள்ளணும். மிக சுருக்கமா சொன்னா, அல்லாஹ் ரசூல் எப்படி வாழ சொல்லியிருக்குன்னா அந்த முறையில் என்ன செஞ்சிரு வாழ்ந்துட்டு போயிட்டோம்னா உண்மையிலேயே வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெண்களுக்காக என்ன செஞ்சாங்க, அந்த வார்த்தைகளை சொன்னாங்க, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுடைய கணவன்மார்கள்ட்ட நல்ல முறையில் என்ன செஞ்சுக்கங்க, நடந்து கொள்ளுங்கள், அவங்க சொல்லக்கூடிய நற்காரியங்களுக்கு என்ன செய்யுங்க, வழிபடுங்க. அப்படித்தான் என்ன செய்வீங்க, நீங்க சொர்க்கத்தில் என்ன செய்வீங்க, நுழைவீங்க அப்படின்னு சொன்னாங்க. யார் என்ன செய்யுது, தன்னுடைய ஐவேளை தொழுகைக்கு சரியாக தொழுது தன்னுடைய கணவனுக்கு என்ன செய்யுது, கட்டுப்பட்டு வாழ்றாலோ அவ என்ன செய்யலாம், சொர்க்கத்துடைய எந்த வாசல்ல வேணா செஞ்சுக்கலாம், பிரவேசித்து கொள்ளலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே என்ன செய்யணும், கணவன்மார்கள் என்ன செய்யணும், நல்ல முறையில் நடந்துக்கணும். அவங்க ஏதாச்சும் பிரச்சனையில இருக்கும் போது, மன கஷ்டத்தில் இருக்கும்போது ஆணு சொல்லக்கூடிய மனைவியாக இருக்கணும். இருக்கிற பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, பெருசாக்க கூடாது. ஏன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில தெரியும் கணவன் எந்த சூழ்நிலையில வராங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா இல்லாட்டி கவலையாக இருக்கிறாங்களான்னு. எனவே அவங்களுடைய அந்த செயல்பாடுக்கு தக்கவாறு என்ன செய்யணும், நம்ம அவங்கள்ட்ட நல்ல முறையில் நடந்துக்கணும். இதுதான் ஒரு நல்ல மனைவிக்குரிய அடையாளம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பெண்களுக்கு மிக பிரத்யேகமாக என்ன செஞ்சிருக்காங்க, சில இந்த உபதேசங்களை செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் வதா ஏராளமான விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜுடைய மற்ற காரியங்கள் என்ன செஞ்சிடறாங்க, முடிச்சிடுறாங்க. போய் 10வது நாள் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஹஜ்ஜுடைய ஷைத்தானுக்கு என்ன செய்கிறாங்க, கல்லெறிகிறாங்க. பிறை 12 வருது. அப்போதான் என்னது, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் அப்படின்ற அந்த அத்தியாயம் பிறை 12 இறங்குது. என்னது, உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, வெற்றி வந்து விட்டது. மக்கள் என்ன செய்யறாங்க, கூட்டம் கூட்டமாக தீனில் என்ன செய்யறாங்க, இந்த மார்க்கத்தில் நுழைய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற செய்தி வந்துடுது. அப்படின்ற செய்தி வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மௌத் இன்னும் உறுதியாயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, மௌத்து இன்னும் உறுதியாயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாலே சொல்றாங்க, இந்த வருஷம் இங்கே நிற்கிறேன், அடுத்த வருஷம் என்ன செய்வேன், நான் உங்களுக்கு இங்கே நிற்பேன்னு சொல்ல முடியாது. எனவே என்ன செஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்கு இந்த இஸ்லாத்தினுடைய கடைசி காரியமான ஹஜ்ஜை உங்களுக்கு போதிக்கிறதுக்காக தான் என்ன செஞ்சிருக்கேன், நான் வந்திருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹஜ் தான் செஞ்சிருக்கிறாங்க. என்னது, ஹிஜ்ரி 10ல் ஒரே ஒரு ஹஜ் தான் செஞ்சிருக்கிறாங்க. அதோடு என்ன செஞ்சான், 10வது வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. எனவே
இஸ்லாத்துடைய மிகப்பெரிய காரியமான ஹஜ்ஜுடைய காரியங்களை உங்களுக்கு விளக்குவதற்காக என்ன செஞ்சிருக்கேன் நான் வந்திருக்கேன். எனவே இந்த ஹஜ்ஜுடைய காரியங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் என்ன செய்யுங்க, நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அடுத்த வருஷம் என்ன செய்வேன், நான் இதே இடத்துல இருப்பேன்னா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது அப்படின்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. அப்பப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய மௌத்து நெருங்கிருச்சு, அவங்களுக்கு மரணம் நெருங்கிருச்சுன்ற செய்தி என்ன செஞ்சுட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்திருக்கு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி ரமலான் அவங்களுக்கு என்ன செய்ய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன் எப்பயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யப்படும், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காட்டப்படும். ஒரு வருஷத்துல இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யப்படும், ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் இந்த வருடம் வரைக்கும் எவ்வளவு அத்தியாயம் ஓதி காட்டப்பட்டுள்ளதோ அப்படிப்பட்ட அந்த அத்தியாயங்கள் முழுவதும் ஒரு ரமலானில் ஓதி காட்டப்படும். இதே மாதிரி என்ன செய்ய, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதி காட்டுறது வழக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒவ்வொரு ரமலான்லையும். ஆனால் கடைசி ரமலானில் மட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, 2 தடவை ஓதி காமிக்கிறாங்க. ஏனென்றா அது அடையாளம் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மௌத்து வந்துருச்சுன்னா அடுத்த வருஷம் என்ன செய்ய மாட்டீங்க, நீங்கள் இருக்க மாட்டீங்க. எனவே என்ன செய்யப்படுது, உங்களுக்கு 2 தடவை என்ன செய்யப்படுது, இந்த குர்ஆனை ஓதி காட்டப்படுது. நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, 2 தடவை என்ன செய்கிறாங்க, ஓதி காட்டிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரே அழுகிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன் ஜிப்ரீல் அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, யா ரசூலல்லாஹ் இவ்வளவு நாள் என்ன செஞ்சு நான் வஹீனும் இறைச்செய்தி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன், கொண்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இதோடு என்ன செய்யுது, என்னுடைய அந்த காரியம் முடியுது. இனிமேல் என்னது வஹி என்ற அந்த அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை என்ன செய்ய முடியாதனால கொண்டு வர முடியாது அப்படின்ற ஏக்கத்தில் என்ன செய்கிறேன், நான் அழுகிறேன் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி காமித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, இந்த விஷயத்தை சொல்றாங்க. சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு அவங்களும் உமர் ரலியல்லாஹு அழுகிறாங்க. ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கும்போது, இவ்வளவு நாள் என்ன செஞ்சிருந்தாங்க, ஒவ்வொரு நாளும் தீனுடைய காரியங்களை கேட்டுக்கிட்டே இருந்தோம், அமல் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். இன்னையோட என்ன செஞ்சிருச்சு, அது முடிஞ்சிருச்சு. எனவே இனிமேல் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இதற்கு முன்னால் இந்த தீனுடைய காரியங்கள் என்ன செய்யப்படும், பாழாக்கப்படுமே என்று நான் என்ன செய்கிறேன், வருத்தப்படுறேன் என்று சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்க. இதற்கு பின்னால் என்ன செய்யப்படும், இந்த மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யப்படும், அது சட்ட திட்டங்கள் அது பின்பற்றப்படாமல் அது பாழாக்கப்படும் என்பதாக என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்பயுமே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு காலத்தில் தொழுகையில் என்ன செய்யப்படுது, வீணாக்கப்படுது. தொழுகை என்ன செய்யறது, தகுதியாக மக்கள் தொழுவதில்லை அப்படின்ட்டு என்னது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு முன்னாடி சொன்னாங்கடா, இன்று நம்முடைய தொழுகை எப்படி இருக்கு, இன்று நம்முடைய தொழுகை எப்படி இருக்கு. ஒரு தொழுகைக்காக வேண்டி என்ன செய்யணும், நாடகத்துக்காக வேண்டி மற்ற நம்முடைய காரியங்களுக்காக வேண்டி என்ன செய்யணும், தொழுகையை விடுறமே, தொழுகையை பிற்படுத்துறமே. அவ்வளவு வக்துல அந்த தொழுகையினுடைய நேரம் வந்தோடய தொழுகிறதுல தான் சிறப்பு இருக்கு. யார் வந்து என்ன செய்யறாங்களோ, தொழுகையை கடைசி நேரத்தில் என்ன செய்யறாங்களோ தொழுகிறாங்களோ, அவங்களுடைய தொழுகை என்னது, அது உண்மையிலே உள்ள இரையச்சம் உள்ள தொழுகையாக ஆகாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது நிபாக்கினுடைய நயவஞ்சகத்தனத்தினுடைய ஒரு அடையாளம். எனவே அவ்வளவு வக்து பாங்க் சொன்னோடனே என்னது தொழுகிறது. இது ஒவ்வொரு முஃமினுக்கும் என்னது கடமை. அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை அதுடைய குறித்த நேரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே என்னது அவ்வளவு வக்து ஆரம்ப வக்து நேரத்தில் என்ன செய்வது, தொழுகுவது கட்டாயம். எனவே என்னது எதற்காகவே என்ன செய்யக்கூடாது, தொழுகையை நம்ம பிற்படுத்திடக்கூடாது, அதை என்ன செஞ்சு தள்ளி போட்டக்கூடாது. ஏன்னா தள்ளி போட்டோம்னா என்ன செஞ்சிடும், தொழுகையை மறந்துடுவோம். சில சமயம் வேலையில விட்டுருவோம், கண்டிப்பாக தான் நடக்கும். வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், தொழுகை வந்தவொடனே அந்த நேரம் முடிஞ்ச பின்னாடி தான் தெரியும், ஐயோ தொழுகையை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி. இல்லாட்டி என்ன செஞ்சிடும், வேற ஏதாச்சும் செல்ஃபோன் பண்ணிட்டு இருப்போம், டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம், அவளே டயர்ட் ஆகிடும், தூங்கிடுவோம், தொழுகையை விட்டுருவோம். ஆக தொழுகை என்ன செய்யக்கூடாது, எந்த காலத்தில் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. எனவே என்னது இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே என்ன செஞ்சிடணும், அவ்வளவு வக்தில் தொழுகையினுடைய நேரம் வந்து இது தொழுவதற்கு என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். அந்த அச்சம் இருக்கணும், குறைஞ்சபட்சம் என்ன செஞ்சிருக்கணும்,
எனக்காக இருக்கட்டும் உங்களுக்காக இருக்கட்டும், என்னது தொழுகை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் என்ன செய்யணும், தொழுகணும் என்று என்ன செஞ்சிருக்கணும், உணர்வு இருக்கணும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி கட்டம் என்ன செஞ்சிருச்சு, நெருங்கிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜனாஸால என்ன செய்யறாங்க, கலந்துக்கிற போறாங்க. சஃபர் பிரி 11 கலக்க போறாங்க. கலந்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஜனாஸா தொழுகையை முடிச்சுட்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தலைவலி வந்துருச்சு. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கைபர் போர்ல விஷம் கொடுக்கப்பட்டது. யூதர்கள் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்ன செய்யணும், அழிக்கணும், அவங்களை கொலை செய்யணும் என்பதற்காக என்ன செய்யப்பட்டது, ஒரு யூத பெண்மணியை வச்சு என்ன செஞ்சாங்க, யூதர்கள்லாம் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கைபர் போர்ல என்ன செஞ்சாங்க, விஷம் கொடுத்தாங்க. அந்த விஷத்தினுடைய தாக்குதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த யூத பெண்மணிக்கு என்ன செய்யப்படுது, யூத பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபு அந்த கைபர் போர் கொடுத்த பின்னாடி வந்து கறியை சமைச்சு கொடுக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சஹாபாக்களுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த கறியினுடைய ஒரு துண்டை என்ன செய்றாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பெண்மணியை கூப்பிட்டு, அந்த யூத பெண்மணியை கூப்பிட்டு, இதை நீங்கள் விஷம் திறந்து இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்மணி ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் செஞ்சீங்க, ஏன் விஷம் தரவுனீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் நபியாக இருந்தால் என்ன செய்ய, இந்த விஷம் உங்களை என்ன செய்யாது, ஒன்றும் செய்யாது. நீங்கள் நபியா இல்லைன்னு சொன்னால், நபியா இல்லை அப்படின்னு சொன்னால் இது உங்களை என்ன செஞ்சிடும், கொலை செஞ்சிடும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி நான் உங்களை சோதிப்பதற்காக என்னை செஞ்சே என்ன செஞ்சாங்க சொல்லிட்டாங்க. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி என்ன செய்யல, அப்படி விட்டுட்டாங்க, மன்னிச்சு விட்டுட்டாங்க. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, சாப்பிட்றதுக்கு கையை உயர்த்துறாங்க. லா தர்ஃபு ஐதீக்கும், உடைய ஒரு கையை என்ன செய்யாதீங்க, சாப்பிட்றதுக்காக உயர்த்தாதீங்க, அப்படி கீழே போட்டுருங்க, அந்த விஷம் தடவி இருக்குது. எப்படி உங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த விஷம் தரவுன செய்தி தரவு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு கேட்கும்போது அந்த பெண்மணி கேட்குறாங்க, யூதன் பெண்மணி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கறி தான் என்ன செஞ்சுச்சு என்று சொல்லுச்சு, யா ரசூலல்லாஹ் இதில் என்ன செய்யப்பட்டிருக்கு, என்னுடைய இந்த கறியில விஷம் தருவப்பட்டிருக்கு, எனவே என்ன செய்யாது, இந்த கறியை நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த கறி என்று சொல்லுச்சு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யூத பெண் என்ன செய்றாங்க சொல்றாங்க. கறி என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுது, கறி பேசுமா, நீங்க சாப்பிடுற நம்ம சாப்பிட்ற கறியில பேசுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யும், கறியும் பேசும், மரமும் பேசும், கல்லும் பேசும், எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும். இதோட மிக முக்கியமான பாயிண்ட், சமுரத் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சஹாபி, அவங்க என்ன செய்யறாங்க, கறியை சாப்பிட்டுட்டு சொல்றாங்க, யார சூழலாம் இந்த கறி ஏண்டையும் பேசுச்சு, இதுல விஷம் தடவப்பட்டிருக்கு, வரலாற்றில் இப்படி வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கறியை எடுத்து வாயில வச்சு முழுங்குறாங்க. சமுரத் ரலியல்லாஹு அவங்களே என்ன செய்றாங்க, அந்த கறியை முழுங்குறாங்க. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசுச்சோ அதே மாதிரி இந்த கறி என்ன செய்யுது, ஏண்டையும் பேசுச்சு. இந்த இப்போ கறியில் விஷம் தடவப்பட்டிருக்கு, நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு பேசுச்சு. நான் உங்கள்கிட்ட என்ன செஞ்சேன், கண்ணியம், நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னாத இருந்தது கண்ணிய குலைச்சலா ஆயிரும் என்பதுனால் என்ன செய்ய நான் சொல்ல என்பதாக அந்த சஹாபி சொல்றாங்க. அப்படின்னு சொன்னால் சஹாபாக்கள் எந்த தரத்தில் இருந்திருக்காங்கன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, மிகுந்த உயர்ந்த அந்தஸ்து இருந்திருக்காங்க. ஆனால் சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கு, கறி பேசியிருக்கு. இப்போ அந்த தரத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு சில அற்புதங்கள் இருக்கு, நிறைய சஹாபாக்கள் நிறைய அற்புதங்கள் என்ன செஞ்சிருக்காங்க, நடத்தியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுன மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, அந்த கறி யார்ட்டையும் பேசியிருக்கு, சஹாபிட்டையும் பேசியிருக்கு. வரலாற்று இந்த செய்தி எழுதுறாங்க. ஆக அந்த கரியினுடைய அந்த விஷம் தடவப்பட்ட அந்த கரியினுடைய தாக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யுது, அவங்களுடைய தலைவலிக்கு ஆரம்பிக்குது, கடுமையான தலைவலி, அதோடு காய்ச்சல் கடுமையாக வந்துடுது. எந்த அளவுக்கு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யப்படுது, தலைவலியினால அவங்க துண்டை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, தலையில கட்டப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டப்பட்டு என்ன செய்யல, தலைவலி குறையல, அவங்க மேல அவங்களுக்கு கடுமையான காய்ச்சல் வந்துருச்சு. போர்வையை போட்டுறாங்க, போர்வையை போட்டு போர்வைக்கு மேல என்ன செய்யுது, அந்த காய்ச்சல் வெப்பத்துடைய அந்த காய்ச்சலுடைய வெப்பம் என்ன செய்யுது, சஹாபாக்களுக்கு தெரியுது. ஒவ்வொரு சஹாபாக்களும் என்ன செய்யறாங்க, வந்து பாக்குறாங்க, யாரும் சொல்ல இவ்வளவு என்னது காய்ச்சலா இருக்கு, போர்வைக்கு மேல என்ன செய்யுது, உங்களுக்கு காய்ச்சல் தென்படுது, எப்படி நீங்க என்ன செய்றீங்க, தாங்கிட்டு இருக்கீங்க
அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுறாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு தான் என்னது மிக அதிகமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, வேதனையாக இருக்கிறது, ரொம்ப வேதனையாக இருக்கு. ஏன்னா எனக்கு 40 மனிதருடைய அந்த வேதனை என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒரு வேதனையை 40 மனிதருக்கு பகிர்ந்து கொடுத்த எந்த அளவுக்கு வேதனை இருக்குமோ அந்த அளவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, எனக்கு வேதனையை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷத்தினால நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். ஏன் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், இதன் மூலம் எனக்கு ஷஹாதத்துடைய அர்த்தத்தை வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செஞ்சு ஷஹீதான அந்த நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கடுமையான காய்ச்சல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க முடியல. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவங்க மேல தண்ணியை ஊற்ற சொல்றாங்க. என்னால் தாங்க முடியல, கிணத்துல இருந்து என்ன செய்யுங்க தண்ணியை எடுத்துட்டு வந்து என் மேல ஊத்துக்கன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உட்கார வைக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யப்படுது, பெரிய ஒரு பாத்திரத்தை உட்காரப்பட்டு பெரிய பெரிய டீப்பாய்களை என்ன செய்யப்படுது, தண்ணியில கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊற்றப்படுது. ஊற்றப்பட்டும் சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த தண்ணி கூட என்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஊற்றப்பட்ட தண்ணி கூட என்னது சுடுதண்ணியா மாறி இருந்துச்சுன்றாங்க. அந்த அளவுக்கு என்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல ஹீட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹீட்டு. அந்த சாதாரண தண்ணி கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பட்டுனது சுடுதண்ணியா மாறிடுச்சு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான காய்ச்சல். அதோடு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுக வைக்க வராங்க. தொழுக வைக்கிற வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தொழுகை வைக்கிறாங்க. தொழுகையை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சஹாபாக்களுக்கு என்ன செய்யறாங்க, சில உபதேசங்களை சொல்றாங்க. எனக்கு சக்கராத் என்னுடைய மௌத்துடைய காலத்தை என்ன செஞ்சிட நான் நெருங்கிட்டேன். எனவே என்ன செய்யுங்க, நீங்க நல்ல முறையில் என்ன செஞ்சுக்கோங்க, நீங்க நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கோங்க, நீங்க அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஏதேனும் உங்களை யாராச்சும் நான் அடிச்சிருந்தேன்னா என்ன செய்யுங்க, நான் இங்கே நிற்கிறேன், உங்கள் முன்னாடியே இருக்கேன், என்னை வந்து என்ன செஞ்சுங்க, நீங்கள் அடிச்சுக்கோங்க. நான் உங்களை ஏதேனும் வருத்தப்படுற மாதிரி பேசியிருந்தேன்னா என்ன செஞ்சிருங்க, நீங்கள் திருப்பி என்ன செஞ்சுங்க, நீங்கள் பேசிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மூமியினுடைய அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வச்சா கூட என்ன செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனால் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வச்சான் அப்படின்னு சொல்ல என்ன செய்ய மாட்டான், அந்த அடியான் மன்னிக்காத வரையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால தான் என்ன செய்வாங்க, ஜனாசாவுடைய வீட்டில் கூட என்ன செய்வாங்க, கடைசியில் அந்த ஜனாசாவுடைய சொந்தக்காரவங்க ரத்தம் சொந்தம் சொல்லுவாங்க, ஏதாச்சும் உங்கள் அத்தா ஏதாச்சும் பேசியிருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க. யாராச்சும் ஏதேனும் யாருக்காச்சும் கடன் கொடுக்க வேண்டிய என்ன செஞ்சிருங்க, வந்து எங்கள்கிட்ட சொல்லி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சுன்னத். ஏன்னா அந்த மணியை அந்த அடியான் மன்னிக்காதவரை என்ன செய்வாங்க, அல்லாஹ் தஆலா அந்த குற்றத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏதேனும் உங்களுக்கு துன்பப்படுத்த கொடுத்துருந்தீங்கன்னா வந்து என்ன செய்யுங்க, அதுக்கு பதிலாக என்ன நீங்கள் செஞ்சுருக்குங்க, அதுக்கு பகரம் வாங்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு யாரேனும் எதனும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கடன் கொடுக்கணும், வாங்கியிருப்பேன், மறந்துருப்பேன், கொடுக்கணுன்னா என்ன செஞ்சுக்கோங்க, அதாவது உங்களுக்கு யாரும் கொடுக்கணுன்னா வந்து கேட்டு வாங்கிங்க. உங்களில் யாரையும் எனக்கு கொடுக்கறதா இருந்தால் வந்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, ஒரு சஹாபா என்ன செய்வாங்க, எந்த கேட்பாங்க, எனக்கு நீங்கள் 7 திருகம் காசு தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபதல் ரலியல்லாஹு அவங்கள சொல்லி எனக்கு பகரமாக 7 திருகத்தை என்ன செஞ்சிருங்க, நீங்கள் இந்த நபருக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. பிசலேசன் செய்யக்கூடிய இறுதி நேரம் வந்துருச்சு. எனவே என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடமைகள் என்ன செய்யறாங்க, சரிவரை முடிக்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சஹாபாக்களுக்கு சில உபதேசங்களை செய்யறாங்க. உபதேசம் செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த விஷத்தினுடைய தன்மை இன்னும் என்ன செய்யுது, கூடிக்கிட்டே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லுஹர் தொழுகையை தொழுக வைக்கிறாங்க. வியாழக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைக்கிறாங்க. அப்போ 3 உபதேசங்களை செய்கிறாங்க. யூதர்களும் நசாராக்களும் இணை வைக்கக்கூடியவர்களும், கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இணை வைப்பவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக, அவங்கள்ட்ட என்ன செய்யாதீங்க, நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிட்டு 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இங்கே
மதீனா இந்த ஹரமுக்கு வரக்கூடிய இந்த பகுதிக்கு வரக்கூடியவங்களை நான் எவ்வாறு கண்ணியப்படுத்தினானோ அதை போல நீங்க என்ன செய்யுங்க, இந்த பகுதிக்கு வரக்கூடிய இந்த புனிதமிகு இந்த பகுதிக்கு வரக்கூடியவங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்கள கண்ணியப்படுத்துங்க, அவங்களுக்கு தேவையான விருந்து உபச்சாரங்களை நீங்க செய்யுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில வச்சு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுறாங்க, வந்துடுறாங்க. அதுக்கு மேல என்ன செய்ய முடியல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொழுக வைக்க முடியல, தொழுகைக்கு போக முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, வியாழக்கிழமை வரைய என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தொழுக வைக்கிறாங்க, மகரிப் தொழுக வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன செய்யும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைக்க முடியல. இஷாவுடைய டைம் வருது, சஹாபாக்கள் தொழுகைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்கன்னு. ஆயிஷா அவங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அந்த விஷயத்தின் காரணமாக. எந்திரிக்கிறாங்க, சஹாபாக்கள் தொழுதுட்டாங்கன்னு கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இல்லை, அவங்களுக்கான இதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை கொண்டு வந்து குளிக்கிறாங்க. குளிச்ச உடனே மயக்கம் ஏற்பட்டுருது. திருப்பி என்ன செஞ்சிடறாங்க, மயங்கிடுறாங்க. திருப்பி என்ன எந்திரிக்கிறாங்க, சஹாபாக்கள் தொழுதுட்டாங்கன்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்றாங்க, உங்களுக்கான எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. திருப்பி குளிக்கிறாங்க, திருப்பி மயக்கம் வந்துடுது. என்ன செஞ்சிடறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கம் வந்துடுது. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிருங்க, தொலை வைக்க சொல்லிருங்க என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னுடைய தந்தை அபூபக்கர் என்ன செய்ய மாட்டாரு, நீங்க நின்ற அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாரு, நிற்க மாட்டாரு. ஏன்னா ஒரு இலகிய மனமுடையவர். அங்கே நின்றாலே என்ன செஞ்சிருவார், அவரு அழுக ஆரம்பிச்சிருவாரு. இனிமேல தொலை வைக்க முடியாது. நீங்க இந்த நிலைமையில இருக்கும் போது உங்களுடைய இடத்துல நின்று என்ன செய்யணும், அவனால தொலை வைக்க முடியாது என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வரும். வேற யாராச்சும் தொழுக வைக்க சொல்லுங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட தொழுக வைக்க சொல்லுங்கன்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்துடும். இல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் தொழுக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவங்கள வச்சு சொல்லுவாங்க, என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அவங்க தொழுக வைக்கணும்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேணாம், இன்னும் யூசுஃபுடைய தோழிகள் மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யுங்க, தொலை வைக்க சொல்லுங்க என்பதாக சொல்லி கடைசி என்ன செய்வாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க போய் தொலை வைப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இடத்துல போய் என்ன செய்வாங்க, தொலை வைப்பாங்க. இப்படி என்னது கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்திலே 17 வக்த் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தொலை வச்சிருக்கிறாங்க. கடைசியாக வெள்ளி சனி ஞாயிறு அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரளவுக்கு உடம்பு தேர்ச்சி ஆகுது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலமாகவும் அலி ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக என்ன செஞ்சுறாங்க, அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டுக்கிட்டே என்ன செய்கிறாங்க, தரையில் காலை இழுத்துக்கிட்டே என்ன செய்கிறாங்க, நடக்க முடியல, அந்த மணலில் தன்னுடைய காலை தேய்த்த வண்ணமாக என்ன செய்கிறாங்க, தொழுகைக்கு வராங்க, தொலை வைக்கலான்னு லுகர் தொழுகை வச்சுட்டு இருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க வர்றதுல தெரிஞ்ச உடனே அபூபக்கர் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய பின் சஃபுக்கு வராங்க, நபி ஸல்லல்லாஹு தொலை வைக்கட்டணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, வேணாம் நீ அங்கேயே நின்று தொலை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பின்னாடி வந்துடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க போய் என்ன செய்வாங்க, உட்கார்ந்துருந்து என்ன செய்வாங்க, தொலை வைப்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னாடி நின்று அவங்களை பின்பற்றி தொழுகுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு சத்தம் போட முடியாது என்பதனால என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய தக்பீர் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்வாங்க, சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அப்படி என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை என்ன செய்யறாங்க, தொலை வைக்கிறாங்க. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக தொழுக வைத்த தொழுகை. அதற்கு பின்னால் என்ன செய்ய முடியல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்க முடியல. கடைசியாக திங்கட்கிழமை சுபுஹ் தொழுகை நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சுபுஹ் தொலை வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ரூம்ல இருந்து என்ன செய்யறாங்க, திரையை அகற்றி பார்க்குறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் என்னது சப்புகளாக இருந்து அந்த தொழுகக்கூடிய காட்சி அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இப்போ சஹாபாக்கள் எப்படி அழகாக தொழுகையை நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்து என்ன செய்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இப்போ நம்மளும் என்னது தொழுகையை சரியான முறையில் என்னது நிறைவேற்றும் போது என்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், எடுத்துக்காட்டப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, உங்களுடைய அமல்கள் நீங்கள் நல்ல அமல் செஞ்சாலும் எனக்கு என்ன எடுத்துக்காட்டப்படும், அதனால் என்ன செய்வேன், நான் சந்தோஷப்படுவேன். நீங்கள் தீமைகள் செஞ்சாலும் அது எனக்கு எடுத்துக்காட்டப்படும், உங்களுக்காக என்ன செய்வேன், நான் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. நன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி எடுத்துக்காட்டப்படுறதா பிரச்சனை இல்லை, சந்தோஷப்பட வைக்கிறோம். நம்மளுக்கு பாவம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி எடுத்துக்காட்டப்படுமே.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து என்ன செய்வாங்க, வேதனைப்படுவாங்களே, என்ன இப்படி பாவம் செய்கிறாங்க, தவறு செய்வாங்கன்னு என்ன செய்வாங்க, நினைப்பாங்களே. எனவே என்ன செய்யக்கூடாது, தவறுகள் நம்மகிட்ட என்ன செய்ய வரக்கூடாது, தவறுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒதுங்கி வரணும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யுது, சக்கராத்துடைய அந்த நேரம் வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, மயக்கம் போடுறாங்க, எந்திரிக்கிறாங்க, மயக்கம் போடுறாங்க, எந்திரிக்கிறாங்க. இதே நிலைமை தொடருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னலில் மௌத்தி சக்கராத்து, நிச்சயமாக இந்த மௌத்துக்கு பல சக்கராத்துகள் இருக்கு. சக்கராத்துடைய வேதனை தெரியுமா? சக்கராத்துடைய வேதனை மிக கடுமையானது. அப்ப அந்த சக்கராத்துடைய நேரம் என்னது, வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகுது. அப்ப சொல்றாங்க, இன்னலில் மௌத்தி சக்கராத்து, மௌத்துக்கு பல சக்கராத்துடைய நிலைமைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க, வராங்க, அவங்கள கூப்பிட்டு விடுறாங்க. வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க பார்த்து என்ன செய்றாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு ஒரே அழுகுறாங்க, தம்பி தந்தையோட நிலைமையை பார்த்து அழுத உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள கூப்பிட்டு காதுல ஒரு செய்தி சொல்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு இன்னும் கூட அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. திருப்பி கூப்பிட்டு என்ன செய்றாங்க, ஒரு செய்தி சொல்றாங்க, சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்குறாங்க, பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் என்னமோ சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சொன்னாங்க நீங்கள் அழுதீங்க, ரெண்டாவது ஒன்று சொன்னபோது சிரிச்சிங்களே, என்ன காரணம், என்ன விஷயம்னு கேட்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இந்த நிலையில என்ன செஞ்சிருவேன், நான் மௌத்தாகிடுவேன். எனக்கு என்னது, என்னுடைய இந்த விஷம் சாப்பிட்டு இருக்கேன்ல, இதனால் என்ன செஞ்சிருக்கு, இப்போயே நான் என்ன செஞ்சிருவேன், நான் மௌத்தாகிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன செஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் அழுதேன். ரெண்டாவது என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, அதாவது என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய குடும்பத்தில் நீங்கள் தான் வந்து என்ன செய்வீங்க, ஃபஸ்ட்டு எங்களை சந்திப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனவே நான் சந்தோஷப்பட்டேன் என்பதாக ஹதீஸில் வருது. இன்னொரு ஹதீஸில் வருது, நபி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சந்தோஷப்பட்டதுக்கு காரணம், நீங்கள் தான் என்னது சொர்க்கத்தில் பெண்களின் தலைவி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அவங்க சந்தோஷப்பட்டாங்க என்பதாக இந்த விஷயத்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறாங்க, என்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மடியில் படுத்துருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய நெஞ்சில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சுக்கும் கையில் என்ன செஞ்சுருக்காங்க, இப்படி படுத்துருக்கிறாங்க. படுத்துருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலேயே பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, மேலேயே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகனார் அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் உள்ள வராங்க. உன் கையில் மிஸ்வாக் வச்சிருக்கிறாங்க, உன் கையில் என்ன செஞ்ச மிஸ்வாக் வச்சிருக்கிறாங்க. மிஸ்வாக்கை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, மிஸ்வாக் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க புரிஞ்சிச்சு, மிஸ்வாக் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்வாக்கை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய முடியல, மிஸ்வாக் செய்ய முடியல, ரொம்ப அதுக்கு ஒரு கடினமாக இருக்குது. அதனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய பற்களாலேயே என்ன செய்கிறாங்க, அதை மென்று அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, மிஸ்வாக் செய்கிறாங்க. அப்போ இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, கடைசியாக என்னுடைய எச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது உமிழ்நீரோடு என்னது கலந்துச்சு. இந்த நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, மௌத்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மிஸ்வாக் பண்ணுறாங்க. பண்ண பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வின் மீது என்ன செய்யாதீங்க, அவநம்பிக்கை வைக்காதீங்க. அல்லாஹ்வின் மீது என்ன செய்யாதீங்க, அவநம்பிக்கை வைக்காதீங்க. எல்லா சூழ்நிலையும் அல்லாஹ் என்ன செய்யுங்க, நீங்கள் நம்புங்க, அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உங்களை கைவிட மாட்டான் அப்படின்ற கடைசி வார்த்தையை என்ன செய்கிறாங்க, இந்த உம்மத்துக்கு சொல்லிட்டு போகிறாங்க. எந்த சூழ்நிலை என்ன செய்யக்கூடாது, யார் கைவிட்டாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான் அப்படின்ற நம்பிக்கையில் இருங்க, அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கை வைக்காதீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு வானத்தை நோக்கி முகலை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யப்படுது, கேட்கப்படுது, உங்களுக்கு இந்த உலகத்துடைய பொக்கிஷங்கள் வேணுமா, இல்லாட்டி என்னது மறுமையில் என்னுடைய சந்திப்பு வேணுமான்னு கேட்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வை சந்திக்கிற தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஃபீக்குல் ஆலான்னு சொல்கிறாங்க. அதாவது நான் என்னது என்னுடைய நண்பரான அல்லாஹ்ட்ட என்ன செய்ய போகிறேன், சந்திக்க போகிறேன் அப்படின்ற கலிமாவோடு என்ன செய்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புனித மிக ரூஹ் என்ன செய்யப்பட்டது, கைப்பற்றப்படுது. சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க,
ரொம்ப பதறி போயிடுறாங்க. உங்கள் நிலையை என்ன செஞ்சிருது, மாறிடுது. இதோட இந்த தீனு முடிஞ்சு போச்சோன்னு நினைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுடைய காலுகளையும் கைகளையும் வெட்டிடுவேன் அப்படின்றாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி தௌராத்தை வாங்குறதுக்கு 40 நாள் என்ன செஞ்சுருந்தாங்களோ, அல்லாஹ்கிட்ட போயிருந்தாங்களோ, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்காங்க, திருப்பி வந்துடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது மௌத்தாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருந்து வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரிய வருது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நேராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை எடுத்து பார்த்து கட்டி பிடிச்சி என்ன செய்கிறாங்க, அழுகிறாங்க. என்னுடைய தாயும் தந்தரையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு நேராக என்ன செய்கிறாங்க, மஸ்ஜிது நபவிக்கு போகிறாங்க. போய் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்னது வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உமரை உட்கார சொல்கிறாங்க. உமரை தடை செய்ய மாட்டாங்க, உட்கார மாட்டுறாங்க. திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு மிம்பர்ல ஏறி என்ன செய்கிறாங்க, நீங்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வணங்கக்கூடியவராக இருந்தால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, மரணிச்சுட்டாங்க. நீங்கள் அல்லாஹ் வணங்கக்கூடியவராக இருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் எப்படி இருக்கிறான், உயிரோடு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி செய்தி என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அபூபக்கர் சொல்லிட்டு இந்த ஆயத்து ஓதுறாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தூதர் தான். கது கலத்து மின் கபலிஹி ரசூல், இதற்கு முன்னால் பல தூதருக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு, அவங்களுக்கு மரணம் வந்திருக்கு. அதே மாதிரி இவருக்கு என்னாச்சு, மரணம் வந்து விட்டது என்ற செய்தியை அந்த ஆயத்தை அப்பதான் ஓதுறாங்க. அப்பதே சஹாபாக்கள், நிறைய சஹாபாக்களுக்கு இப்படி ஒரு ஆயத்து இருக்குன்னே தெரியுது, கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன செய்யல, புலப்படலை. இப்படி ஒரு ஆயத்து இருக்குன்னு அப்பதான் அவங்களுக்கு இப்படி ஒரு ஆயத்து இருக்குன்னு என்னது அவங்களுக்கு தோணுது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சு வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்ற செய்தி எல்லாத்துக்கும் என்ன செய்யப்படுது, தெரியுது. சஹாபாக்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வரும்போது நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம், இந்த மதீனாவே பிரகாசமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி எனக்கு இந்த மதீனாவை இருளாயிருச்சு, இந்த மதீனாவிலே எனக்கு இருக்க பிடிக்கல அப்படின்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து அவர்களை மிகவும் வருத்தப்பட செய்தது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா அப்படி இருக்கு. மறுநாள் திங்கக்கிழமை வஃபாத் ஆகிறாங்க. அந்த லுஹாவுடைய டயத்தில் வஃபாத் ஆனதுக்கு முன்னாடி மறுநாள் வரை என்ன செய்யப்படுது, செவ்வாய்க்கிழமை வரையே என்ன செய்யப்படுது, அடுத்த கலீஃபாவை தேர்ந்தெடுக்கப்படுது. அடுத்த கலீஃபாவான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுத்துடுறாங்க. ஏன்னா ஒரு கலீஃபா இறந்ததுக்கு பின்னாடி அடுத்த கலீஃபா என்ன செய்யுது, தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னாடி என்ன செய்யணும், அவங்கள அடக்கணும் என்பது சட்டம் என்பதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஜனாஸா இருக்கும் போதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்யப்படுது, தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பல விவாதங்களுக்கு பின்னாடி கடைசியாக செவ்வாய்க்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யப்படுது, குளிப்பாட்டப்படுது. என்னது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, குளிப்பாட்டிடுறாங்க. குளிப்பாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது, ஜனாஸா தொழ வைக்க முடியாது என்பதனால என்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள், ஃபஸ்ட்டு முஹாஜிரீன்கள், அடுத்த அன்சாரிகள், அப்புறம் பெண்கள், அப்புறம் என்ன செய்கிறாங்க ஆண் சிறுவர்கள் என்று 10 பேராக என்ன செய்கிறாங்க தொழுகை நடக்கிறாங்க. இதே ஒரு நாள் ஆகிருது. மறுநாள் புதன்கிழமை என்ன செய்யப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்ன செய்யப்படுது, புதன்கிழமை இரவு என்ன செய்யப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடக்கப்படுது. திங்கக்கிழமை லுஹாவுடைய நேரத்தில் வஃபாத் ஆகிறாங்க. புதன்கிழமை இரவுல தான் என்ன செய்யப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடக்கப்படுது. ஏன்னா ஜனாசாவுடைய அந்த தயாரிப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்னது அவ்வளோ பேர் ஜனாசா தொழுது, இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, கலீஃபா தேர்ந்தெடுத்தது, இதனால டைம் ஆயிடுச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது அடக்கப்பட்ட செய்தி, அவங்க மண்ணை தோண்ட போது மண்ணை தோண்டி போட்டு அடக்கக்கூடிய சத்தம் கேட்டுட்டே என்ன செஞ்சேன் நான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டுட்டாங்க அப்படின்ற செய்தி எனக்கு தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ அப்போ அந்த இரவு புதன்கிழமை இரவாக இருந்தது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அடக்கப்படுறதுன்ற பிரச்சனை வருது. யார் அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஜன்னத்துல் பக்கீல அடக்கணும், இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே வஃபாத் ஆனாலும் அங்கேயே அடக்கணும்னு சொல்கிறாங்க. கடைசி அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க,
ஒரு நபி எந்த இடத்துல வஃபாத்தாக்கப்பட்டாங்களோ அங்கே தான் என்ன செய்யணும், அடக்கப்படணும் என்பதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் என்ன செய்யப்படுது, பக்கத்திலே என்னது குளியல் இது கபூர் தோண்டப்படுது. தோண்டி என்ன செய்யப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா என்ன செய்யப்பட்டுச்சு, அடக்கப்பட்டுச்சு. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, மிகவும் கவலையோடு என்ன செய்தாங்க, அந்த நாட்களை என்ன செஞ்சாங்க, கடந்தாங்க. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரை அவனுடைய இறுதி நாட்கள் என்னது, சஹாபாக்களுக்கும் சரி இப்போ வரையும் என்னது அந்த வரலாறு நீங்கள் படித்தவங்க என்ன செஞ்சுருவீங்க, நம்மளுக்கு அழுகையும் வந்துடும். அந்த அளவுக்கு என்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டம் அல்லாஹ் இந்த மௌத்துலையும் சரி சக்கராத்துலையும் சரி அல்லாஹ் அதனுடைய வேதனைகளை விட்டு என்ன செய்யணும், நம்மளை முழுமையாக நம்மளை பாதுகாக்கணும். நல்ல முறையில் என்ன செய்யணும், நம்மளுக்கு மௌத்து வரணும். அல்லாஹ் நம்மளை பொருந்தி கொண்டதோடு என்ன செய்யணும், நம்மளுக்கு மௌத்து வர வேண்டும். எனவே அப்படிப்பட்ட தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் நன்றி கூறுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். உஸ்தாது நம்ம அவர்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாளுடைய இறுதி பேருரையை பற்றி மிகவும் நல்ல முறையில் நம்மவர்களுக்கு முன்னால் விளக்கி கூறினார்கள். உஸ்தாது எவ்வாறு கூறினார்களோ அந்த அத்துணை விஷயத்தையும் அல்லாஹ் ரஹ்மான் நம்ம அத்துணை நபர்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அளவு கடிந்த பாசத்தை வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம்ம அத்துணை நபர்களுக்கும் தருவானாக. வாழும் காலமெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எந்த அளவுக்கு பிரியத்தை வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக பிரியத்தை நபி அவர்களின் மீது வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரஹ்மான் தருவானாக. இப்பொழுது நம்மளுடைய மதரசாவில் நம்ம அத்தனை நபர்களுக்கும் உஸ்தாதாக இருக்கக்கூடிய முஹம்மது ஆரிஃப் உஸ்தாத் அவர்கள் நம்முடைய ஆஷிக் உஸ்தாத் அவர்களுக்கு போர்வையை போற்றி மரியாதை செய்வார்கள். குலி தக்பீர், குலி தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக இப்பொழுது நம்மளுடைய உஸ்தாத் அவர்கள் துஆவை ஓதி இந்த மஜ்லிஸை நிறைவுக்கு கொண்டு வருவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم باعد بيننا وبين خطايانا كما باعدت بين المشرق والمغرب. يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار برحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على خير خلقه نور رشده سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين.